நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்பா வந்து ஆவிக்குரிய ரவுடியாக மாறிட்டான்னு சொன்னீங்களா. நான் வந்து டீச்சிங் பிடிச்சதுனால டீச் பண்ணுறதில்ல, அந்த டீச்சிங்னா நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்காக பாஸ்டர் பிரதிஷ்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின எல்லாரையும் திரும்பவும் நம்ம சந்திக்க போகிறோம் கிருபையின் நிறைவுகளோடு, மகிமை நிறைவுகளோடுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. மாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் தான் அவங்க அந்த காரியத்தை அவங்க நேர்த்தியாக செய்கிறேன். நான் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னு நேரில் சொல்லலை. எப்படி எப்படி வாழ வைப்புகளை வைங்கன்னு சொன்னால் கர்த்தர் அப்புறம் தான் அப்பாவை சொப்பனத்தில் தொடுறாரு. ஃபர்ஸ்ட் அப்பா வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ஆமாம், அப்பா ரட்சிக்கப்பட்ட உடனே மினிஸ்ட்ரி இல்லை, ரட்சிக்கப்பட்ட உடனே பழக்கடை தொடங்கினாங்க, அல்லேலியா பழக்கடை அப்படின்ட்டு. ஆமாம், ஏன்னா உழைக்கணுமே. ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ என்னென்னா ரவுடித்தனம் பண்ண முடியாது, உழைக்கணும். ஒரு பழக்கடை, அல்லேலியா பழக்கடைன்னு தொடங்கினாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்பா வந்து ஆவிக்குரிய ரவுடியாக மாறிட்டான்னு சொன்னீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தவொடனே கையை உயர்த்தி ஒரு 3 அல்லேலுயான்னு முழங்குறாரு. எங்கள் அப்பாவுக்கு பேர் அல்லேலியா அண்ணாச்சி தான் பேர். அல்லேலியா அண்ணாச்சி தான். எந்த ஊருக்கு போனாலும் பஸ் ஸ்டாண்ட்லனாலும் பல தடவை நான் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் அப்பா கூட ஊழியத்துக்கு வந்தேன், இறங்கி நின்ன உடனே கையை எடுத்து உயர்த்திட்டு ஒரு 3 அல்லேலியா போடுவாங்க. ஐயோ நம்ம அப்பா அப்படி சத்தம் போடுறாங்களே. ஆமாம், அப்போ பழக்கடைக்கு பேர் அல்லேலியா பழக்கடை. அப்புறம் ஹோட்டல் தொடங்கினாங்க, ஹோட்டலுக்கும் பேர் அல்லேலியா ஹோட்டல். ஹோட்டல் நல்லா போயிட்டு இருக்குது. அப்போது கிரைண்டரில் கையில் தான் மாவு ஆட்டணும், கிரைண்டர் கிடையாது, கையில் மாவு ஆட்டணும், ஆட்டு உரலில் மாவு ஆட்டணும். பல நாள் இரவு அந்த ஆட்டு உரல் மாவு ஆட்டுற சத்தத்திலே தான் நாங்கள் தூங்க போயிருக்கிறோம். அந்த கட 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 கடன்னு சவுண்டு கேட்கும். ஆனால் எங்கள் அம்மா மாவாட்டும் போது முக்காடு போட்டு சோ பண்ணிக்கிட்டே மாவாட்டுவாங்க. சில நாள் ராத்திரி பார்த்தா மாவாட்டிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா இன்னும் முடியலையாண்ணா, இல்லையா நான் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிரியா, நான் இப்போ தான் ஜோ பண்ணிகிட்டே இருக்கோம்ல, ஜெபத்தோடு மாவாட்டுறோம்ல அப்படின்ட்டுருவாங்க. நாங்கள் காலையில் எழும்பும்போது பார்த்தா வடைக்கு மாவாட்டிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது சட்னிக்கு ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஹோல் நைட்டு மாவாட்டுறது இதுதான் அம்மாவுக்கு போயிட்டே இருக்கும். அடுத்த நாள் ஹோட்டலுக்கு சிங்கிள் உமனாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில். அப்போது இதில் எனக்கு ஒரு நாள் நைட்டு தூக்கம் வரல. அம்மா என்ன பண்ணுறாங்க, மாவு தானே ஆட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா, மாவு ஆட்டிகிட்டு இருந்தவங்க வலிச்சு எல்லாம் எடுத்துகிட்டு கையை தொடச்சிட்டு அப்பா பக்கத்தில் போய் முழங்கால் போட்டு தலையில் கைப்படாமல் இப்படி வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அம்மா என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னு மெல்ல போய் நான் கேட்டேன், ஆண்டவரே இந்த ஹோட்டலை இழுத்து மூடணும், மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் இந்த மாவாட்டிக்கிட்டு ஹோட்டல் நடத்திக்கிட்டே இருக்கிறோப்பா, மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் போன வாரம் கேட்ட செய்தியில் நீ எழுந்து போன்னு ஆண்டவர் பேசுனீரே, தானயத்துக்கு வான்னு பேசுனீரே, ஜனங்கள் இப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு என் கணவர் உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே ஹோட்டலை இழுத்து மூடணும்னு ஜெபம். காலையில் எழுப்பி குடும்ப ஜெபம் பண்ணுறோம். குடும்ப ஜெபத்தில் அம்மா, ஆண்டவரே எங்கள் ஹோட்டலை ஆசீர்வதிப்பீரா, வளர்ந்து பெருகட்டுன்றாங்க. எனக்கு ஷாக் ஆகிட்டு, ராத்திரி என்னென்னா ஹோட்டலை இழுத்து மூடுறதுக்கு ஜெபம், விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஹோட்டல் வளர்ந்து பெருக ஜெபம். நான் அம்மா கிட்ட கேட்டேன், இது என்ன வகையான ஜெபம்மா அப்படின்னு. நீ கேட்டியம்மா அப்படின்னாங்க. ஆமாம்மா நான் கேட்டேன். அப்போ தான் அம்மா சொன்னாங்க, நான் காலையில் ஜெபம் பண்ணுறது ஆசீர்வாத ஜெபம், இரவில் பண்ணுறது ஆப்ரேஷன் ஜெபம், ஆப்ரேஷன் ஜெபம். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த ஜெபத்தை நான் அப்பாவுக்கு மட்டும் பண்ணலப்பா, உங்கள் 5 பேருக்குமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது, 5 டெய்லி நைட்டு ஆப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போது எனக்கு அடுத்த நாள் தூக்கம் வரல. அப்படி என்ன நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம கேட்கணுமே அப்படின்னு படுத்திருந்தா அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, மௌத்தக்காவுக்கு ஜெபம் பண்ணுறாங்க, அப்படியே வர்றாங்க என்கிட்ட வந்தாச்சு. என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே என் பையனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறான், அவன் சில ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னை ஏமாற்றிட்டு விளையாட போகிறான்ப்பா,
ஊழியத்துக்குரிய பிள்ளைப்பா, இப்படி போகக்கூடாதுப்பா. ஆனால் நான் என் பிள்ளைய ஒரு நாளும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. நீ எப்போ என் பிள்ளைய திருத்திரும் ஆண்டவரே. எங்கேயும் போக முடியும். எனக்கு ஷாக் ஆகிட்டு பாஸ்டர். நான் வந்து சயின்ஸ் டீச்சர் இன்னைக்கு கிளாஸ் வச்சுருக்காங்கன்னு ஏமாற்றிட்டு போயிடுவேன். பயங்கர கிரிக்கெட் வெறியன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்த இடத்துல கிரிக்கெட் விளையாண்டது. அப்போது அப்படி விளையாட போயிடுவேன். இவ்வளோ தெரிஞ்சும் கூட அம்மா ஒரு நாள் கூட எல்லாம் நீ விளையாட போகிறது எனக்கு தெரியும் அப்படி சொன்னதில்லை. ஆனால் ஜெபத்தில் அதை வச்சுருக்கிறாங்க, ப்ரேயரில் அதை வச்சுருக்கிறாங்க. பாஸ்டர் ஆண்டுடைய கிருபையால் அன்னைக்கு நைட்டு விட்டேன் அந்த பொய் சொல்கிறத, விளையாட போகிறது, அதெல்லாம் அன்னைக்கு ஸ்டாப் ஆகிட்டு. என்னென்னா நான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அம்மா ஒரு விவரம் தெரியாதவங்க, நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப விவரமாக இருக்காங்கங்கிறது அன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த தாய்க்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது. இவ்வளவு நம்ம மேலே அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க. புருஷன் அப்பாக்கிட்டேயும் நம்மளை விட்டு கொடுக்கல, யாருக்கிட்டையும் நம்மளை விட்டு கொடுக்கல, ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்மளை வந்து தொடணும்னு ஜெபம் பண்ணுறாங்கன்னா இந்த தாய்க்கு துரோகம் பண்ணுறேனேண்ணா அப்படின்னு இது பண்ணேன். அந்த ஜெபத்தின் விளைவு பாஸ்டர், அந்த ஜெபத்தின் விளைவு இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த ஆட்டு உரல் வச்சுருக்கிறேன், பத்திரமா வச்சுருக்கிறேன். ஆமாம், இப்போ வந்தாலும் பார்க்கலாம். ஏன் அந்த ஆட்டு உரல் வச்சுருக்கிறேன்னா அதுதான் எங்கள் அம்மாவுடைய ஜெபக்களம். அங்கே இருந்து செய்த ஜெபத்தின் பலனாகத்தான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தில் இவ்வளவு ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்பி வச்சிருக்கிறார். அதனால் நான் எங்கே போனாலும் சொல்வேன், ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கும் தாய் ஜெபிக்கும் தகப்பன் இருந்தால் அந்த குடும்பம் தப்பவே முடியாது. எவ்வளோ பெரிய வித்தகர்களாக இருந்தாலும் தப்பவே முடியாது பாஸ்டர். எங்கே போனாலும் கர்த்தர் பிடிப்பார். ஜெபம் ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி. பெற்றோர்களுடைய ஜெபம் ஒரு மூக்கணாங்கயிறு மாதிரி. மாடுகளுக்கு மூக்கில் ஒரு கயிறு போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜெப கயிறு போட்டாச்சுன்னா கயிறு நீளம் இருக்க தூரத்து வரைக்கும் தான் மாடு போக முடியும், பிறகு சுண்டி இழுத்தா வந்துதான் ஆகணும். அந்த மாதிரி கர்த்தர் வந்து ஊழித்து கொண்டு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அம்மாவுடைய ஜெபம் ஒரு பெரிய சப்போர்ட். இன்றைக்கி அவங்க இரவில் ஜெபிக்கிற ஜெபங்கள், காலையில் எழும்பி ஜெபிக்கிற ஜெபங்கள், அதனால் எந்த குடும்பத்திலுமே சரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிளரி பாஸ்டர். ஆமாம், எக்ஸாம். அவங்க கோவப்பட்டு நிறைய பேர் தானே பாஸ்டர், நாங்களும் ஜெபிக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது பாஸ்டர். இப்போ நம்ம நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஜெபத்தை மையப்படுத்தினாலும் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க கணவனுக்கு செய்கிற கடமைகள், அதாவது எல்லாருடைய ஆப்சன்ஸில் அவங்களுடைய ஜெபங்கள், அவங்களுடைய ஆசை, அதுக்காக அவங்க எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாமே இருக்குல்ல. நம்ம இன்னைக்கு பெரும்பாலும் பெற்றோர் அவங்க ஒரு ஜெபத்தோடையே முடிச்சிடுறாங்க இல்லையா. அந்த வாழ்க்கையில் அந்த ஆலோசனை படியெல்லாம் ரொம்ப இல்லை பாஸ்டர். இல்லை, அதை பற்றி நீங்கள் ஆமாம், நிச்சயமா ஜெபம் மட்டுமே எல்லாம் செஞ்சிடலான்னு சிலர் சொல்கிறாங்க. நான் 6 மணி நேரம் முழங்காலே நிற்கிறேன், ஊழியம் உடஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆத்துமாக்கள் சிதறடிக்கப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியல, குடும்பத்தை ஆதாயம் பண்ண முடியல, அது ஒரு பெரிய டிராபேக். ஆமாம், அப்படி குடும்பத்தை ஆதாயப்படுத்த முடியல, ஊழியத்தை ஒரு இடத்துல போனால் குடும்பத்தை நம்ம பிள்ளைகளை நம்ம இழக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குதுல்ல ஃபஸ்ட்டு. அதை குறித்து நீங்கள் எனக்கு கண்டிப்பாக பார்வை பாஸ்டர். என்னை பொறுத்த மட்டும் உண்மையான ஜெபம் சுபாவ மாற்றத்தை தான் முதல்ல கொடுக்கும். ஜெபம் சூழ்நிலைகளை 2வது தான் மாற்றும், ஜெபம் சுபாவத்தை தான் முதல்ல மாற்றும். நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னால் கட்டுப்படுத்த முடியாத கோபத்துக்கு அடிமையாக இருக்க முடியாது. ஏன்னா இயேசுவை குறித்து கூட நம்ம பார்க்குறோம், அவர் ஜெபிக்கையில் அவருடைய முகரூபம் மாறிட்டு. ஜெபம் சூழ்நிலைகளை மாற்றும். நம்ம இன்னைக்கும் நம்பிக்கிட்டு சுபாவத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறதாக்கும் நம்முடைய பெரிய தோல்வி. எப்போ ஜெபிக்கும் போதும் எனக்குள் இன்னும் என்ன மாற்றம் வேணுமோ அதை தாங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்குறது ரொம்ப அவசியமானது. நான் மாறினா தானே மற்றத்துக்குள்ள மாற்றத்தை பார்க்க முடியும். எங்கள் அம்மாக்கிட்ட அந்த ஒன்று தான் பாஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் அவங்க கோபப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அமைதி ஆயிடுவாங்க. அவங்க அமைதி ஆயிட்டாங்கன்னா கோபப்படுறாங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஒரு ஹார்ஸான வேர்டு அப்படின்னு பார்க்க முடியாது. எங்கள் அப்பா அதில் எப்படி பீக்கோ எங்கள் அம்மா இதில் அவ்வளோ மீக்கு. ஏற்ற துணைங்கிறது அப்படித்தான். ஈவன் நவ் இப்போ கூட அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். இன்னைக்கு உள்ள நம்ம எல்லாருமே சேர்த்து தான்
மாற்றத்தை விரும்புகிறோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம், ஆனால் அவர் நம்மில் மாற்றத்தை விரும்புகிறோம். கண்டிப்பா அந்த மாற்றம் வந்து அதுக்கப்புறம் உள்ள ஜபந்தான் பிரயோஜனமானது. மாற்றமடைந்த மனிதனின் ஜெபத்துக்கு பயங்கர வேல்யூ இருக்குது. ஒரு எஸ்ரா தன்னை மாற்றிக்கொண்டார் இல்லையா, இருதயத்தை பக்குவப்படுத்தினார். அந்த இருதயத்தை பக்குவப்படுத்தின ஒரு எஸ்ரா ஜெபம் தானே தேசத்தையே மாற்றினது. எஸ்ரா 10ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் இருதயத்தை பக்குவப்படுத்தினார்னு பார்க்குறோம். 10ஆம் அதிகாரத்தில் இருதய பக்குவப்பட்ட மனுஷனுடைய ஜெபமாக்கும் தேசத்தை பக்குவப்படுத்திச்சுது. நானே பக்குவப்படாமல் அங்கே மாற்றம்னு எதிர்பார்க்கிறதாக்கும் இன்னைக்கு நம்முடைய தோல்விகள், அது ஊழியத்திலும் தோல்வியாகுது. குடும்பத்தை கூட என்ன செஞ்சிருதுன்னா தோல்வியின் பாதையில் கொண்டு போய் விட்டுறதை நம்ம பார்க்க முடியுது. அது அம்மாவுடைய லைஃப்ல இருந்து கற்றுக்கொள்கிற அற்புதமான பாடம். இப்போவும் அவங்க ஜெபிக்கிறவங்க. நாங்கள் பீடத்தில் எப்போ நீங்கள் ஃபேமிலியில் யார் நின்னாலும் ஆலயத்தில் வாசல் அமர்ந்து கண்ணீரோடு உட்காந்துருப்பாங்க. ஆரம்பத்தில் வந்த கண்ணீர் வந்து வேதனையின் கண்ணீர், ஏக்க பெருமூச்சின் கண்ணீர். இப்போ வர்றதெல்லாம் ஆனந்த கண்ணீர். எங்களுடைய அவ்வளோ லைவ், அவ்வளோ மீட்டிங்கையும் உட்காந்து ராத்திரி ஆனாலும் பகலானாலும் கண்ணீருடைய பலன் ஒரு கேரக்டர் சேஞ்சிங்கோட ஒரு ஜெபம் வந்து கண்டிப்பா நம்ம என்ன தெய்வ சமூகத்துல கேட்டோமோ அதை பார்க்க வச்சோம். நிச்சயம் கர்த்தர் செய்வார். நிச்சயம் கர்த்தர் அவருடைய பலன்களை காண செய்வார். இன்னைக்கு நமக்கு தேவை நம்ம மாற்றம், மறுரூபம் அடைந்த மனிதனுடைய ஜெபம். மறுரூபம் அடைந்த மனிதனுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். இதை தவிர்த்து நீங்க என்ன வேலை, என்ன ஊழியம், அதாவது நீங்க சபைகளை திடப்படுத்துறதுல இருக்கு, அதை தவிர்த்து நீங்க இதுலயாவது என்கேஜ்டா இருக்கீங்களா? ஆமா வேதாகம கல்லூரியில் பாடம் எடுக்கிற ஊழியத்தில் இருக்கிறேன். ஆமா, எனக்கு ப்ரீச்சிங் ஒரு பக்கம் இருந்தாலும் டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் டீச்சிங் பிடிக்கும்னா நான் கற்றுக்கொள்ளுகிறேன் ஆகையினால பிடிக்கும். நான் வந்து டீச்சிங் பிடிச்சதுனால டீச் பண்ணுறதில்ல, அந்த டீச்சிங்னா நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன், நான் கற்றுக்கொள்ளுகிறேன். அதுக்காக நம்ம அப்டேட் பண்ணுறதுக்காக ரொம்ப முக்கியம். நம்ம எப்போவுமே அப்டேட்டடாக இருந்து செய்ய வேண்டிய ஊழியத்தில் அது ரொம்ப அவசியமானது. இப்போ நாங்குநேரில் இருக்கிற மாரநாதா பெண்களுக்கான வேதாகம கல்லூரியில் பாடம் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் புது பாடங்களை கேட்டு வாங்குவேன். இது எடுக்கிறேனே அதை எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு தேடல் வேணும். நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம நின்றக்கூடாது. மிஷனரி எடுக்கிறீங்களா? மிஷனரி ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ்? இல்லை, எடுக்கலை. மிஷன் ரிலேட்டடாக ஒரு முறை எடுத்தேன். ஆனால் என்னுடைய பெரும்பாலான என்னுடைய பெரிய இது என்னென்னா, நம்முடைய இந்த தலைமுறைக்கு ஹோமிலெட்டிக்ஸும் ஹெர்மனெட்டிக்ஸும் அதிகம் தேவை. பிரசங்க கலை அதிகம் படிக்கிறோம், வியாக்கியான கலையை யாருமே தொடுறதில்லை. வியாக்கியான கலை அப்படிங்கிறது வந்து ஒரு வசனத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத நம்ம தேடி எடுக்கிறது. பலர் வந்து இதில் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. அந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதுதான் அதாவது என்னென்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம், அதுலேருந்து இவங்களுக்கு பிடிச்ச ஒரு தாட்டை வெளியே கொண்டு வர்றது. ஆனால் ஆக்சுவலாக பைபிள் அப்படி அல்ல. ஓவர் ரேட்டும் பண்ணுறதுனாலே கான்டெக்ஸ்ட் மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து ஹார்வெஸ்ட் டைம் அல்ல. அதை கான்டெக்ஸ்ட்டை நம்ம படித்தோம்னா ஆண்டவர் சொல்கிறார், எல்லா நாட்டையும் அறுத்துக்கிட்டே வர்றேன், அறிவால் உன் கழுத்துக்கும் வரும்னுண்டாக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிடாமலே நம்ம என்ன, அது ஒரு வாக்குத்தத்த வசனமாக என்ன செஞ்சு எடுத்துரும், யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படி அதை என்ன செஞ்சுக்கிறோம், தவறாக புரிஞ்சுக்கிறோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் அதுக்குள்ளே போகலை. ஏன்னா அந்த ஒரு காரியம் வேணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் பாஸ்டர். அதனால தான் இங்கே மட்டும் இல்லை, பாஸ்டர் ஜேம்ஸ் செட்வுட் அவங்களோட கூட சேர்ந்து அவங்க தண்டர் பைபிள் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாங்க. அரியலூர் பகுதியில் ஒரு நல்ல பைபிள் காலேஜ் வச்சுருக்காங்க. அதுலேயும் வந்து இந்த சப்ஜெக்ட் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து எடுக்கிறோம். ஹோமிலெட்டிக்ஸும் ஹெர்மெனெட்டிக்ஸும். ஆமாம், பிரசங்க கலையும் வியாக்கியான கலையும் ஊழியர்களுக்கு இது ரொம்ப அவசியம் பாஸ்டர். ஏன்னா ஒவ்வொரு வசனத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது, ஒவ்வொரு புத்தகத்துக்கு பின்னாக என்ன இருக்கிறது, என்ன சம்பவங்கள், என்ன ஹிஸ்ட்ரி இருக்குங்கிறத கற்றுக்கொண்டு அந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவைன்றது பைபிளில் கண்டிப்பாக தவிர்த்து இந்த ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தேவை. நான் எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, மிஸ்ட்ரீஸ் காட் வில் ரிவீல், ஹிஸ்டரிஸ் வி மஸ்ட் ஸ்டடி. ஓகே, ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார்,
சரித்திரங்களை நம்ம தான் படிக்கணும். படிக்கணும். சரித்திரங்களை வெளிப்படுத்த மாட்டேன். சரித்திரங்கள் நமக்கு ஏற்கனவே இருக்குது. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் பின்னாக இருக்கிற சரித்திரத்தை படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கும். இந்த இந்த காலத்துக்கு ஏற்ற காரியங்கள் ஏராளம் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம உணர முடியும். அந்த சரித்திரங்கள்லாம் படித்து வரும்போது இன்னைக்கு இந்தியா கடந்து போகிற பாதை, இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே சரித்திரத்தில் இதெல்லாம் நடந்தது தானப்பா. பிரசங்கில ஒரு வார்த்தை, முன்பு நடந்தது இப்பவும் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்கு வரும் பாஸ்டர். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு புது யுகத்தில் இருக்கிற மாதிரியும் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்காத மாதிரியும் என்னைய மட்டும் ஏன் இந்த சூழலுக்குள்ள அனுமதிச்சுட்டீர் ஆண்டவரே, நமக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை மாதிரி அப்படி ஒரு சிந்தை உண்டாயிரும். பின்னணியத்தை நம்ம பார்க்கும்போது இது ஏற்கனவே நடந்திருக்கு. ஒரு காரியம் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்திச்சு பாஸ்டர். 127 நாடுகளுக்கு மேல ராஜாவா இருந்தவர் அகாஸ்வேரு. அப்ப நம்ம அதை மட்டும் படிச்சுட்டு போயிடும். அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு தெரியுமா ஜெபிக்கிற எஸ்தர் 127 நாடுகளுக்கு ராணியா இருந்தார். என்ன அது ரொம்ப அசைச்சுது. இன்க்ளூடிங் இந்தியா, இந்தியாவுக்கு உட்பட்ட ஒரு மகா பெரிய பேரரசியாக ஜெபிக்கிற எஸ்தரை கர்த்தர் வச்சிருந்தாருன்னா அப்போ என் தேசம் மாற்றப்படுவது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. அப்போ சரித்திரங்கள் வழியாக நம்ம அதை கதைகளாக படிக்காமல், இன்ஃபர்மேஷனாக படிக்காமல், இதுக்கு என்ன ரெவலேஷன் தேவையோ அதுக்கு தேவையான சப்போர்ட்டாக நம்ம அதை கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். அதிலேயே மூழ்கிறதும் டேஞ்சர். அதுலேயே மூழ்கி விடுறதும். சிலர் சரித்திரத்திலேயே போயிடுவாங்க. சரித்திரத்திலே போய் அது வெறும் அரிசியாக மாறிடும். ஆமாம், கேட்குறவங்களுக்கு வெறும் அரிசியை கொடுத்து அனுப்புறது போல் அதை கொஞ்சம் நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் ஆக்கி, ஆமாம், ஆவியானுடைய நடத்துதலின்படி எதை நம்ம சொல்லி கொண்டு போகணுமோ அதை கொண்டு போகிறது பிரயோஜனம். நமக்கு வேர்டு தான் முக்கியம். பட் வேர்டோட கொஞ்சம் எசன்ஸ்க்காக நம்ம வேர்டை சரியாக புரிஞ்சுக்கிடுறதுக்காக நமக்கு அவைகள் அவசியம் மாஸ்டர். அதனால் பைபிள் காலேஜில் தெய்வ கிருபையில் ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளாக சிலர் இல்லை, நான் பைபிள் காலேஜ்லாம் போக மாட்டேன், நான் தெய்வ சமூகத்தில் பாதத்தில் இருந்தால் படிப்பேன் அப்படின்ற, அதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம். வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. ஏராளமான வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அங்கே போய் படிக்கிறதுக்கு தாழ்மை இல்லைன்னு சொல்லலாம். இல்லை. ரெண்டாவது பாஸ்டர், இன்னைக்கு ஏராளம். இப்போ ஈவினிங் பைபிள் காலேஜ் இருக்குது, வீக்கெண்ட் பைபிள் காலேஜ் இருக்குது, மந்த்லி ஒன்ஸ் இருக்குது, வீட்டில இருந்தே படிக்கிறதுக்கு இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஆப்ஷனல் தான். ஆனால் உண்மையான அர்ப்பணிப்போட ஊழியம் செய்யணும்னா கிரயம் கொடுத்து 3 வருஷம் போய் உட்காந்து படிக்கணும். கிரயம் கொடுத்து படிக்கணும். ஊழியம் செய்ய விருப்பம், ஒரு 3 வருஷம் கூட கிரயம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஏற்புடையது அல்ல. நான் வந்து பார்ட் டைமாக ஊழியம் செய்ய போகிறேன்னா ஓகே, நீங்கள் செய்யுங்க. பார்ட் டைம் மினிஸ்ட்ரின்னா தென் ஓகே, நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்க, செய்யுங்க. ஆனால் முழு நேர ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்தவங்க கண்டிப்பாக ஒரு வேதாகம கல்லூரியில் போய் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பைபிளை தானே படிக்க போகிறோம். அங்கே போனால் 3 வருஷம் இல்லை, 7 வருஷம் இல்லை, 10 வருஷம் ஆனாலும் அதை முழுசாக நம்ம படித்து முடிக்கவே முடியாத அளவுக்கான காரியங்களை கர்த்தர் நமக்கு உள்ள ஏராளமாக வச்சிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை மிக சரியாக திறந்து விடுகிற இடமும் வேதாகம கல்லூரி தான். அதுலேயும் இன்னும் ஒன்று பாஸ்டர், நான் ஒன்று சொல்லிக்கணும். நம்ம எவ்வளோ தான் பைபிள் காலேஜ் படித்தாலும் பைபிள் படிக்கணும். இன்னைக்கு பைபிளே படிக்காமல் பைபிள் காலேஜுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கிற நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அது மாதிரி சோசியல் மீடியாவில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் கூட நம்ம பைபிளுக்கு அப்புறம் தான் வைக்கணும். ஆஃப்டர் பைபிள் ஒன்லி. அன்றைக்கு என்னுடைய வேத தியானம், அன்றைக்கு நான் உட்காந்து படிக்கிற காரியம், அதெல்லாம் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் வேணா நம்ம தேவைப்பட்ட அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஆட் பண்ணிடலாம். அது ரொம்ப அவசியமான. சூப்பர். உப்பு மாதிரி. ஆமாம், உப்பு மாதிரி, ஊறுகாய் மாதிரி டேஸ்ட்டுக்காக வச்சுக்கலாம். ரொம்ப பிரயோஜனமாக போயிட்டு இருக்குது பாஸ்டர் இந்த டாக் ஷோ. ஆமாம். அப்பா இருக்கிறாங்களா இப்போ? அப்பா இல்லை. ஓகே, ஸ்தோத்திரம். 2020 ஆண்டு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஆகுது. கொரோனாவுக்கு முன்னமே தேவ ராஜ்யத்துக்கு ஓகே எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க கர்த்தருடைய கிருபையால். ஆனால் அவங்க ஊழியம் செய்த அத்தனை நாட்களும் தேவ நாம மகிமைக்காக வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்பாவுக்கு அப்புறம் பாஸ்டர் உங்கள் மினிஸ்ட்ரி எப்படி இருக்கு பாஸ்டர்? ஆமாம், அது ரொம்ப முக்கியமானது பாஸ்டர். ஒரு தகப்பனு கீழே 20 வருஷம் உருவாக்கப்பட்டோம். அப்பா நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுத்தாங்க, வார்த்தையில் நம்மளை நிறுத்தினாங்க, அழைப்பில் நிற்கணும்னாங்க, அபிஷேகத்தில் நிற்கணும்னாங்க, அர்ப்பணிப்பு. இந்த 3 வார்த்தை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அழைப்பு, அபிஷேகம், அர்ப்பணிப்பு.
இந்த மூணையும் ஒரு நாளும் நம்ம மாற்றக்கூடாது. அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, ஊழியம் இப்படியே இருக்காது, ஊழியம் பயங்கரமாக வளரும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும், லட்சம் கோடி ஆகும். என்ன வந்தாலும் அழைப்பு அதுதான், அபிஷேகம் அதுதான், அர்ப்பணிப்பு அதுதான். ஜனங்கள் எண்ணிக்கையில் வருகிறதுனாலையோ பணம் அதிகமாக வருகிறதுனாலையோ இந்த மூணுலையும் ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ண மாற்றவே கூடாது. சரி, தகப்பனார் மரணத்துக்கு முன்பு என்கிட்ட கேட்டது அதுதான், அழைப்பை. அவங்களுக்கு தெரியும் மாற மாட்டேன்னு தெரியும், பட் ஸ்டில் ஒரு தகப்பனாக இனி எனக்கு சொல்லணுப்பான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு நாளும் கர்த்தருடைய கிருபையினால் மாற மாட்டேன்ப்பா, அதில் நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார், நீங்கள் என்னை அப்படித்தானே உருவாக்கியிருக்கிறீங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு மன நிறைவோடு அவங்க நித்திய ராஜ்யத்துக்கு தெய்வ சமூகத்துக்கு போனாங்க. எங்கள் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்கள் எல்லாரையும் பற்றிய ஒரு நல்ல மன திருப்தி அப்பாவுக்கு. யாருடைய எதிர்காலத்தையும் குறித்து எந்த பயமும் இல்லை, மன நிறைவோட தேவ சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு இல்லை. ஆமே, நல்ல ஒரு முடிவு அதான். அப்போ அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறமும் இந்த ஆண்டுடைய கிருபையால் அந்த 6 ஆண்டுகளில் அதே தரிசனத்தோடு ஓட கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அப்பா இருந்த காலத்தை விட அதிகபட்சமான பிரதிஷ்டைகளுக்குள்ள கர்த்தர் வர்றதுக்கு உணர்த்துகிறார், நடத்துகிறார். சூப்பர் பாஸ்டர். பாஸ்டர், பிரதிஷ்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். பாஸ்டர், சிலருக்கு பிரதிஷ்டை தாயின் கருவில் உருவாகும் போதே இருக்குது. மனோவா தன் பிள்ளைக்காக எடுத்த அந்த பிரதிஷ்டை, அன்னாள் தன் பிள்ளைக்காக எடுத்த அந்த பிரதிஷ்டை, அவனை ஆலயத்திலே வளர்ப்பேன் அப்படின்ட்டு. சிலர் இடைப்பட்ட நாட்களில் தங்கள் மேலே பிரதிஷ்டையை ஏற்றுக்கொள்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஈவன் பிஃபோர் மை பர்த், பிறக்க முன்னமே ஒரு பிரதிஷ்டை. ஸோ அப்போ இது என்னென்னா, நான் பிரதிஷ்டையை தேடி போகலை, அது என்னை தேடி வந்தது, என்னுடைய லைஃப்லேருந்து நான் சொல்கிறேன். அப்போ அந்த பிரதிஷ்டையின் அடையாளம் அப்படிங்கிறத அவுட்வேர்டாகவும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இன்வேர்டாகவும் வச்சிருக்கிறார். சிலர் அவுட்வேர்டை மட்டும் முக்கியப்படுத்தி இன்வேர்டு பிரதிஷ்டையை இழந்துடுறாங்க. சிம்சோன் அவுட்வேர்டாக அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் இன்வேர்டாக அவனுக்குள்ளாக இருக்க வேண்டிய பிரதிஷ்டையை தவற விட்டான். ஸோ என்றைக்குமே நம்முடைய பிரதிஷ்டை முதல்ல இன்வேர்டாக இருக்கணும். அந்த இன்வேர்டாக உள்ளதன் அடையாளமாக வேணால் வெளியே இருக்கலாம். எனக்கு 25வது ஆண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்டார், அடுத்து என்னன்னு. அப்போ அடுத்து என்னங்கிற வேர்டு எனக்கு ரிப்பீட்டடாக அன்றைக்கி ராத்திரி ஓடுது. அடுத்து என்னன்னு ஏன் ஆண்டவர் கேட்குறார் அப்படிங்கும்போது, உன்னை 25 வருஷம் நடத்தி வந்திருக்கிறேன், அடுத்த ஸ்டெப் உன்னுடைய பிரதிஷ்டை என்ன அப்படிங்கிறத கர்த்தர் கேட்குறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த லெவல் பிரதிஷ்டைக்குள்ளே என்னை பொறுத்த மட்டும் இதை நம்ம வேறு எந்த விதத்திலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆர்கியூ பண்ணவோ நியாயப்படுத்தவோ இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு பர்சனலாக ஒவ்வொரு காலங்களில் இன்னும் அதிகம் நான் தேவனுக்குள்ளாக அர்ப்பணித்து போகிறது அவசியம், ஆசீர்வாதம் அப்படிங்கிறத உணர்ந்து நிற்கிறேன் பாஸ்டர். ஆனால் முக்கியமான பிரதிஷ்டை நமக்கு இன்வேர்டாக இருக்கணும். நிறைய நேரம் அவுட்வேர்டு பிரதிஷ்டையை நம்ம முக்கியப்படுத்திட்டு இன்வேர்டை விட்டுறதுனாலையாக்கும் பிரதிஷ்டைங்கிற வார்த்தை இன்றைக்கி கொச்சைப்படுத்தப்படுது. ஓகே, ஆமாம், அது திணிக்கப்படும் பொழுது அது ஒரு பாரம்பரியமாக மாறி. ஆமாம், திணிக்கப்படும் போது அது பாரம்பரியமாகிறது. பிரதிஷ்டை ஏற்கப்பட வேண்டியது, பிரதிஷ்டை காக்கப்பட வேண்டியது, பிரதிஷ்டை கடத்தப்பட வேண்டியது. அது தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு 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 உடன்படிக்கை, ஒரு உறவு. ஓகே, உறவு. இப்போ நான் எங்கள் அப்பா ஸ்தாபித்த ஒரு ஸ்தாபன நிலையில் வர்றேன். அப்போ அந்த தகப்பன் உள்ளத்தில் இருந்த அந்த பிரதிஷ்டை என்னவோ அதை நான் என்ன செய்யணும், சுமந்து காத்து நிறைவேற்றி முடிக்கணும். ஓகே, ஆமாம். சரி ஃபர்ஸ்ட். அப்புறம் உங்கள் பிள்ளைங்க? ஆமாம், தோத்திரம். 3 பிள்ளைகள் கர்த்தர் கிருபையாக கொடுத்தாரு. மூத்த மகள் ஜெசுட்டா பிரைசி ஒரு கோச்சிங்கில் இருக்கிற பிள்ளை, அடுத்த கட்ட படிப்புக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அடுத்த பையன் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கிறான், ஜோயல் ஆபிரகாம். அதுக்கு அடுத்த பையன் ஜோபன் மைக்சன் 11th ஸ்டாண்டர்டில் இப்போது படிச்சிட்ருக்கிறாரு. 3 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், கர்த்தர் நல்லவர். சூப்பர். ஆமாம். அப்புறம் பாஸ்டர், அதாவது யூஸ்வலாக 25 வருஷம் தாண்டினதுக்கப்புறம் ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு தான் நம்ம யூஸ்வலாக கேட்போம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு அடுத்து நீ என்ன செய்ய போகிறேன்ற அந்த ஒரு கேள்வி உண்மையிலே
சிந்திக்க வைக்கிறதா இருக்குது. நம்ம எப்போவுமே அவர்கிட்ட ஒன்று எதிர்பார்க்கும் பொழுது அவரும் நம்மக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், அதை நம்ம ரொம்ப காஷியஸாக இருந்தால் தான் நம்ம அதெல்லாம் அதை ரியலைஸ் பண்ண முடியும். தேவனோடு உள்ள அந்த இன்டிமேட் உறவில் நம்ம இருக்கும்போது அவருடைய மனதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அவருடைய மனதை புரியாததுனால தான் நம்ம எனக்கு என்னன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கூட பவுல் ஆண்டோடைய உள்ளத்தை அறிஞ்ச உடனே கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்போ நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், எனக்கு நீர் என்ன செய்வீர்னு தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணி என்ன செய்வீங்க, எத்தனை ஆத்துமாக்கள் தருவீங்க, எனக்கு ஃபேமிலியை பார்த்துக்குவீங்களா, எனக்கு காரியங்கள்லாம் செஞ்சு அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கை உத்தரவாதத்தின் அடிப்படையில் ஊழியத்துக்கு வரக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். அதான் ஒரு சரியான ஒரு அர்ப்பணிப்பு. அதுதான் நான் என்ன செய்ய இருக்கிறேன். இப்போ அதனுடைய விளைவு என்னென்ன பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இப்போ எனக்கு என்னுடைய கிருபையால் 3 பிள்ளைங்க. ஒரு நாள் 3 பிள்ளைகளையும் கூப்பிட்டு கேட்குறேன், அடுத்து என்ன செய்ய போகிறீங்க? கிளியராக சொல்கிறாங்க, ஊழியம் தான். நான் கேட்டேன், எதனாலடா ஊழியம் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப யோசிக்க வச்சுது பாஸ்டர். ஒரு காலத்தில் நம்ம பாஸ்டர் பிள்ளையாக இருந்தோம். ஊழியம் நமக்கு மதில் மேல் பூனை போல தெரிஞ்சால் இங்கேயும் ஜம்ப் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஆனால் பிள்ளைகள் இந்த தலைமுறையில் நிற்க காரணம் என்னென்னா, இந்த காலங்களில் ஊழியங்களை கர்த்தர் நேர்த்தியாக நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது பாஸ்டர். பொருளாதாரத்தில் நமக்கு கர்த்தர் குறைகளை வைக்கலை. இந்த தலைமுறையில் ஓடுற ஊழியர்களுக்கு நம்முடைய தகப்பன்மார் காலத்தில் இருந்த நெருக்கங்கள் நமக்கு இல்லை, ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். ஆனால் என்ன, அடுத்த தலைமுறை அதே தரிசனத்தோடு எழும்பி நின்று இந்த ஊழியங்களை கொண்டு போகிறது பெரிய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆமாம், அதாவது நமக்கு பிள்ளைகளாக சொல்லுவாங்க, பாஸ்டருக்கு பிள்ளையாக பிறந்ததுனாலையான அவராக தான் பிறக்க வச்சிருக்கிறாரு இல்லையா. நமக்கு தந்தது எதுக்காக, தேவ ராஜ்யத்தின் பணிக்காக. நம்ம கேட்டதே அதுக்காக தானே கேட்குறோம். நம்ம பிள்ளைகளை என் பிள்ளைய எந்த ஸ்தானத்தில் வைங்க அவங்க எல்லாம் கேட்கல, அப்பா உங்கள் ராஜ்யத்தின் பணி செய்கிறதுக்கு தலைமுறைகளை தாங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். பிள்ளைகளும் அதை அறிந்து கொண்டு அந்த ஸ்தானத்தில் நின்று ஓடுறது பெரிய ஆசீர்வாதம். இந்த ஊழியக்காரனாய் நீங்கள் என்னெல்லாம் கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க? ஆமாம், நம்மளை சுற்றி கிரிட்டிசிசம் அது தவிர்க்கவே முடியாது. அது ஏராளமாக தாராளமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். காரணம், இயேசுக்கே அத்தனை கிரிட்டிசிசமும் இருந்துச்சு இல்லை. இயேசுவே பெயல்செபூலின் ஆவியை கொண்டு இவன் இதுகளை துரத்துறான்னு தான் சொன்னாங்க. அப்போது கிரிட்டிசிசம் இருக்கணும், இருந்தால் தான் நம்ம சரியாக போயிட்டுருக்குறோம் அப்படின்னு தோணும். ஆனால் கிரிட்டிசிசம் நம்மளுடைய லைஃப்பை சேலஞ்ச் பண்ணுறதா இருக்கக்கூடாது, அப்படி சாட்சியை சேலஞ்ச் பண்ணுறதா இருக்கக்கூடாது. மேபி கிரிட்டிசிசம் நம்ம மேலே இருக்கிற அழைப்பை பற்றி, அபிஷேகத்தை பற்றி, அர்ப்பணிப்பை பற்றி அது இருக்கத்தான் செய்யும். நான் இதில் 2 காரியத்தை உணர்ந்துக்கிறேன் பாஸ்டர். ஒன்று, கிரிட்டிசிசம் வரும்போது ஒருவேளை இஃப் ஐ ஆம் ராங் ஐ மஸ்ட் கரெக்ட் மை செல்ஃப். கண்டிப்பாக அது வார்த்தையிலையோ செயல்லையோ நான் தவறென்றால் நான் என்னை திருத்திக்கணும், நான் அதை அக்செப்ட் பண்ணணும். அதை நான் நியாயப்படுத்தவே கூடாது, எக்காரணத்தை கொண்டு நியாயப்படுத்தக்கூடாது. இஃப் சம்படி கிரிட்டிசைஸ் மீ, நான் உட்காந்து யோசித்து தப்புன்னா நான் அவங்ககிட்ட சொல்லலாம், எஸ் பிரதர் ஐ எம் ராங், நான் அதை சரி பண்ணிக்கிறேன், ஓகே தேங்க்யூ அப்படிங்கிறது ஆசீர்வாதம். 2வது, கிரிட்டிசிசம் அவன் பண்ணுறது அறியாமையில் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய சோசியல் மீடியாவில் வர்ற கிரிட்டிசைஸ் பண்ணுற எல்லாருமே சாதித்ததுனால பண்ணலை, அவங்க என்னமோ பெரிய இதில் திறமையானவர்களால் பண்ணலை, அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு இதில் ஒரு அறியாமை, இன்றைக்கி தெரியலை, நாளைக்கு அதை தெரிஞ்சுக்குவாங்க. அறியாமையினால் பண்ணுறாங்க, நம்ம பைபாஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா அதெல்லாம் தூக்கி சுமந்தோம்னா, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம சிலுவையை தான் சுமக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக தாவீது கூட சீமையை தூஷித்த போது அதானே சொல்கிறார், என்ன கர்த்தர் அனுமதிச்சிருப்பார், அவர் சொல்லி அவன் பேசுகிறான். ஒன்று பாஸ்டர், தேவன் அனுமதிக்காமல் யாரும் நம்மளை பேச முடியாது, யாரும் பேச முடியாது. மீடியாவில் கூட யாராவது போடுறான்னா, கர்த்தர் நீ போட்டு பாருடே அப்படின்னு போட்டிருப்பான். மற்றபடி தெய்வம் அனுமதிக்காமல் யாரும் நம்முடைய எல்கைக்குள், நம்முடைய
தரிசன பகுதிக்குள்ளே நுழையவே கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விடமாட்டார். அதை தேவ கரத்தில் கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். கிரிட்டிசிசம் பண்ணுறது சீமையை எதனால் பண்ணா தாவீதை அப்படின்னா, இவன் இதில் போய் கதை முடிஞ்சிடும் திருப்பி வரமாட்டான்னு நினச்சான். அதனால யாக்கும் தாவீதை பழித்து பேசினது. ஆனால் அவனுக்கு தெரியாது தாவீது திருப்பி வருவாங்கிறது தெரியாது, ராஜாவா வருவான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஒரு காலம் உண்டு, நம்மை நிந்தித்து பேசினவர்கள், நம்மை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின எல்லாரையும் திரும்பவும் நம்ம சந்திக்க போகிறோம் கிருபையின் நிறைவுகளோடு, மகிமை நிறைவுகளோடுங்கிறது அவங்களுக்கு தெரியலை, அறியாமை. இந்த டாக் ஷோ ரொம்ப பிரயோஜனமாக போயிட்டு இருக்கு பாஸ்டர். ஃபர்ஸ்ட் அப்பா 2020 ஆண்டவர் சமூகத்துக்கு போயிட்டாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறாங்களா? நிச்சயமா, நிச்சயமா. தெய்வ கிருபையினால இந்த தகப்பனாருடைய மரணத்துக்கு அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட போய் ரொம்ப அழுதேன். ஏன்னா 20 வருஷமாக ஒரு அப்பா கீழேருந்து உருவாக்கப்பட்டோம். நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டினாங்க. நம்ம எங்கேயாவது தளர்ந்து போகும்போது நம்மளை தட்டி கொடுத்தாங்க. அப்போ இனி எனக்கு யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ஒரு நீண்ட காலமாக இருந்தது. இனி நான் தான் அப்படின்னு தான் இல்லையா? இப்போ இவ்வளோ நாள் ஆண்டவர் ஒருத்தவங்க கீழே வச்சுருந்தாங்க, இப்போ ஆண்டவர் என்ன எடுத்து இனி, அதாவது இன்றைக்கி அதான பாஸ்டர் ஃபீல் பண்ணுறாங்க எல்லாரும். இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒருத்தவங்க கீழே இருந்தோம், இனி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார் அப்படின்ற ஒரு இதுதான் எல்லாருடைய பெர்செப்ஷனாக இருக்கும், நோக்கமாக சிந்தையாக இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள இனி என்ன யார் நடத்தும், இனி எனக்கு கண்டிப்பாக தேவை பாஸ்டர். நம்ம எத்தனை வயதானாலும் எத்தனை அனுபவமானாலும் நமக்கு மேல் ஒரு தேவ ஊழியர் தேவை. கண்டிப்பாக தேவை. ஒன்று என்னுடைய தாயார். இன்றைக்கும் என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் எனக்கு தருகிறதிலெல்லாம் 10ல் 1 எடுத்து வச்சு என் தாயாருக்கு, ஏன்னா அவங்க தான் ஊழியத்தினுடைய இப்போது பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய தசம பாகத்தை நான் கொடுத்துட்ருக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும், தேவன் அறிவார், அது செஞ்சிட்ருக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம், ஏன்னா அம்மா அப்படிங்கிற உறவை வந்து என்றைக்குமே நம்ம எதிலாவது நெகோசியேட் பண்ணி போவோம், அம்மா பிள்ளை தானேன்னு போவாங்க. இதை தாண்டியும் கர்த்தர் எனக்கு கிருபையாக 1-2 ஊழியர்களை கர்த்தர் கொடுத்துருக்குறேன். சில ஊழியர்களுக்கு நான் ரைட்ஸ் கொடுத்துருக்குறேன். அவங்க என்னுடைய ஊழியத்தின் காரியங்களை அலைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம், சமீபத்தில் ஒரு ஊழியர் இரவு 12:30 மணிக்கு கூப்பிட்டாங்க. கால் பண்ணிவிட்டு ஊழியத்தில் நான் எப்படி டேட்ஸ் கொடுக்கணும், தேதிகள் எப்படி கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு ஷாக்காக இருந்தது. என்ன பாஸ்டர்னே, இரவு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் உங்களை குறித்து இதை பேசினார், சில காரியங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறாரு அப்படிங்கிறது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. நான் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து என் டைரி எடுத்து நிறைய அலைன் பண்ணேன், நிறைய மாற்றங்கள் ஊழியத்தில் இந்த தேதிகள் கொடுக்கறதில்ல, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஊழியரை கர்த்தர் ஒரு தகப்பனை போல தந்திருக்கிறாரு. என்னுடைய ஊழியத்தில் வரக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கும் நான் அவங்கள பாஸ்டர் அழைக்கிறேன். அது எப்படி நடந்ததுன்னா, அது எதேச்சியாகவே நடந்தது. நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் கேட்டுட்டு இருந்தேன். என்னுடைய ஒரு வாகனம், அந்த வாகனத்தை எத்தனை 1000 கிலோமீட்டரில் நான் மாற்றணும் அப்படிங்கிறத அந்த தேவ ஊழியர் மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு. அதுபோல் எங்கள் இடத்துக்கு வந்து ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு முறையும் அந்த நான் ஆவிக்குரிய தகப்பனாக பார்க்குறேன், அவங்க என்னைய சிநேகிதராக தான் பார்க்குறாங்க. அவங்க ஒவ்வொரு முறை எங்களுடைய சபைக்கு வந்துட்டு போகும்போதும் தெய்வீக மாற்றங்களை நாங்கள் ஊழியத்தில் பார்த்துட்டே இருக்கிறோம். உரிமையோடு என்னைய கரெக்ட் பண்ணக்கூடிய காரியத்தில் நல்ல உரிமையோடு செய்வாங்க. ஆமாம், பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் தான் அவங்க அந்த காரியத்தை அவங்க நேர்த்தியாக செய்கிறேன். நான் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன்னு நேரில் சொல்லலை. ஆனால் அவங்க நடத்துகிற ஊழியர்களுக்கான இரவு ஜெபத்தில் நாங்கள் வந்து மாதந்தோறும் பங்கெடுக்கிறேன். கற்றுக்கொள்கிறதற்காக ஒரு நல்ல தகப்பன் உள்ளத்தோடு அவங்க ஊழியர்களுக்கு அதை செய்கிறாங்க, அதில் வந்து பங்கெடுக்கிறேன். அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. கருகலான காரியங்களுக்கு பாஸ்டர்கிட்ட சில ஆலோசனைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்கிறேன். நான் எப்போ இங்கே ஊழியங்களுக்கு வந்தாலும் பாஸ்டர்கிட்ட கால் பண்ணி டைம் எடுத்து கொஞ்ச நேரம் உட்காந்து பாஸ்டரோடு உட்காந்து பேசிட்டு போகிறது என்னுடைய வழக்கம், கற்றுக்கொள்கிறதுக்காக. அதை கர்த்தர் இது வரைக்கும் நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டே போகிறார். அதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமாம், ரொம்ப அருமை பாஸ்டர், இது ரொம்ப நல்லது. ஏன்னா
எப்பொழுதும் பொதுவாக நம்மளால தேவ சத்தத்தை கேட்க முடியாது. நிச்சயம். நம்ம மனிதர்கள் தானே, நாம் மீறுகிறவர்கள், கண்டிப்பா நாம் இடறுகிறவர்கள். தாவீது என்னதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேவ மனிதனாக இருக்கும் பொழுது இருந்தாலும் அவன் பாவம் செய்த பொழுது தேவ சத்தம் அவனுக்கு கேட்கல. அப்போ ஒரு தேவ மனுஷன் வேணும் இல்லையா? அலைன் பண்றதுக்கு ஒரு தேவ மனுஷன் வேணும். அதனால நம்ம கண்டிப்பா வேணும். இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்கிறது வரைக்கும் கண்டிப்பா நமக்கு ஒரு தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய நமக்கு ஒரு மென்டர் கண்டிப்பா நம்மை சரிப்படுத்துகிற, நமக்கான காரியங்களை தேவன் வெளிப்படுத்தும் போது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய மென்டர் நமக்கு நிச்சயம் வேணும். ஜீவகாலம் வரைக்கும் வேணும். கண்டிப்பா. அப்பதான் நம்ம தேவ தரிசனத்துல கடைசி வரைக்கும் ஓடி நிச்சயமா முடிக்க முடியும் பாஸ்டர். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் நேரத்தை எடுத்து எங்களுக்காக நீங்கள் உங்கள் டைமை கொடுத்து நிறைய காரியங்களை எங்களோடு ஷேர் பண்ணீங்க. நிச்சயமாக மென்மேலும் கர்த்தருடைய ஊழியத்தை விரிவுபடுத்துவாராக. தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் டிவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய ஊழியர்களை இப்படி அழைத்து அவங்க வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களை ஷேர் பண்ணுறதன் மூலமாக கேள்விகளோடு, குழப்பத்தோடு, எதிர்காலத்தை குறித்த சந்தேகங்களோடு இருக்கிறவங்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் அது கொடுக்குது. கண்டிப்பாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் தொடரட்டும். பிரைஸ் டிவி இன்னும் வளர்ந்து பெருக அன்போடு வாழ்த்துகிறோம். பிரைஸ் எல்லாம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.